Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். இந்த காணொளி, இந்த வீடியோக்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதை குறித்து நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அருமையானவர்களே, வரலாறு நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. பாருங்க, வேத புத்தகமும் வரலாற்று புத்தகம் தான். நடந்த சம்பவங்கள் அதை படிக்கும் பொழுது நாம் எத்தனை காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் பிரயோஜனம் அடைகிறோம். ஏனென்றால் அந்த காரியங்கள் தான் நாம் நிகழ்காலத்திலே, வரும் காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை நிதானிப்பதற்கு உதவுகிறது. நாம் வாழும் இந்த நாட்களில் நடந்த மிக முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவம் 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ள உலக வர்த்தக மையம் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டது. நாம் யாராலும் அதை மறக்க முடியாது. நாம் பார்த்த மிகுந்த பயங்கரமான ஒரு சம்பவம் அது. இந்த கட்டடத்தை குறித்து அநேக சுவாரஸ்யமான சம்பவங்களை படிக்க முடிந்தது. இந்த கட்டடம் 1973ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இதில் 2 கோபுரங்கள், ஒவ்வொரு கோபுரத்திலும் 110 மாடிகள். பாருங்கள், எவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த கட்டடம் காணப்பட்டிருந்தது. ஏனென்றால் உலகத்திலேயே மிகப்பெரிய வர்த்தக மைய கட்டடம் இதுதானா. இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான இந்த உலக வர்த்தக மைய கட்டடத்திலே அநேக அலுவலகங்கள், நிறைய வியாபார ஸ்தலங்கள் காணப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான கட்டிடம், உலகத்திலே மிக முக்கியமான கட்டிடம். இந்த கட்டிடத்தை தான் அந்த செப்டம்பர் 9ஆம் தேதி அல்-கய்தா தீவிரவாதிகள் இதை தகர்க்கிறார்கள். இந்த தாக்குதலில் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட, மற்றொரு மனிதர் சொல்லுகிறார், எனது மகன் அவன் கிண்டர் கார்டன் படிக்கிறான், அவன் ஸ்கூல் பஸ்ஸை விட்டதினாலே, அவனை கொண்டு போய் நான் ஸ்கூல்ல விட போவதனாலே நான் அன்றைக்கு ஆபீஸ்க்கு லேட்டாக போய்விட்டேன் என்கிறார். ஒரு பெண்மணி இப்படி சொல்லுகிறார்கள், நான் அன்றைக்கு காலையில் சாப்பிடும் பொழுது அந்த காலையில சாப்பிட்ட உணவெல்லாம் என்னுடைய போட்டிருந்த டிரெஸ்ல சிந்தி விட்டது. ஆகவே நான் வேறு உடைகளை மாற்றிக்கொண்டு செல்வதனாலே எனக்கு வேலைக்கு அங்கே நான் லேட்டாக சென்றேன் என்று சொல்கிறார்கள். இன்னொரு பெண்மணி சொல்கிறார்கள், நான் ஒரு ஹை ஹீல் ஷூ ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த ஷூவை போட்டு அன்னைக்கு புதிதாக அன்னைக்கு ஆபீஸ்க்கு போலாம் நினைத்த பொழுது, அதை போட்டு நடந்த பொழுது அந்த ஹை ஹீல்ஸ் உடைந்து விட்டது. அதனாலே நான் வேலைக்கு தாமதமாக சென்றேன் என்று சொல்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள், என்னுடைய கார் ஸ்டார்ட் ஆகல, நான் ஒர்க் ஷாப்புக்கு சென்று அதை சரி செய்து போகும்பொழுது வேலைக்கு லேட் ஆகிவிட்டது. சிலர் சொல்கிறார்கள், டாக்ஸி கிடைக்கல, அதனால நான் ஆபீஸுக்கு லேட்டாக போக சூழ்நிலை ஏற்பட்டது. அருமையானவர்களே, இவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில் இந்த தாமதம் இவர்கள் வாழ்க்கையில உண்மையிலேயே நன்மைக்கு ஏதுவாக நடந்தது. இவர்கள் தாமதமாக செல்லாமல் இருந்திருந்தால், சரியான நேரத்திற்கு அவர்கள் அந்த அலுவலகத்துக்கு சென்றிருந்தால், இந்த 2000க்கு மேற்பட்ட ஜனங்களோடு கூட இவர்களும் மரித்திருக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த தாமதம் இவர்களுக்கு நன்மையாக மாறியது. வேதத்தில் இப்படி ஒரு வசனத்தை படிக்கிறோம். சங்கீதம் 31:15 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பாடுகிறான், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கையுக்கும் என்னை துன்பப்படுத்துவர்களின் கையுக்கும் என்னை தப்புவியும். பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. என் காலங்கள் அவருடைய கைகளில் இருப்பதினாலே என் சத்துருக்கள் என்னை துன்பப்படுத்துவர்களுடைய கைக்கு என்னை தப்புவியும் என்று சொல்கிற அந்த வசனத்துக்கு ஏற்பதாக தானே பாருங்க இவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கையிலே இருக்கிறது. தாமதங்களும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். ஏனென்றால் இவர்கள் மரண கண்ணிகளுக்கு தப்பினார்கள், சத்ருவின் தாக்குதலுக்கு தப்பினார்கள், துன்பப்படுத்துவரின் கைக்கு தப்பினார்கள்.
இயேசு கிறிஸ்து லாசரு என்கிற ஒரு மனிதனுடைய அந்த குடும்பத்தையே நேசித்தார். இங்கே படிக்கிறோம், லாசரு வியாதியாய் இருக்கிறான். இயேசு இதை கேள்விப்பட்ட பொழுது பின்னும் தான் தங்கியிருந்த இடத்திலேயே அவர் தங்கிவிட்டார். யோசித்து பாருங்கள், தான் நேசித்த குடும்பம் தான் உடனடியாக செல்லாமல் தாமதமாக பாருங்க. இப்போ அவன் மரித்தே போய்விட்டான். மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. இதையெல்லாம் நாம் யோவான் 11ஆம் அதிகாரத்திலே படிக்க முடியும். 4 நாள் ஆகிவிட்டது. இப்பொழுது இயேசு 4 நாட்கள் கழித்து இந்த கல்லறைக்கு நேராய் வருகிறார். வந்தவர் இப்படி சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினாலே கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையினாலே சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு தாமதமாக வந்து இப்பொழுது லாசருவை மரணத்தில் இருந்து உயிர்த்தெழ செய்கிறார். இதன் விளைவு என்ன சம்பவிக்கிறது பாருங்க. யோவான் 11:45 படிக்கிறோம், இயேசு செய்தவைகளை கண்டவைகளாகிய யூதர்களிலே அநேகர் இயேசுவிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக மாறினார்கள். அருமையானவர்களே, தாமதமாக இயேசு வந்தது அவனுடைய வாழ்க்கையை முடிப்பதற்கல்ல, அவனுடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்வதற்கு. அதுவரை கேள்விப்பட்டிராத ஒரு காரியம், மரித்து 4 நாள் அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு சடலம் கட்டப்பட்டிருக்கிறது. கைகள், கால்கள், முகங்களில் எல்லாம் சீலைகள் சுட்டப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்தவனை உயிர்த்தெழ செய்து அங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, இந்த காரியத்தை பார்த்த அநேகர் விசுவாசம் உள்ளவர்களாக மாறுகிறார்கள். இயேசு தாமதமாக வந்துதான் அந்த அற்புதத்தை செய்தார். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில சில தாமதங்கள் தேவனுடைய மகிமையான, மகத்துவமான, இயற்கைக்கு அப்பாற்பட்ட, யாவரும் அதிசயத்தக்கதான காரியங்களை இயேசு நம்முடைய வாழ்க்கையில செய்தோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக அவர் தாமதப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, இந்த அற்புதத்தின் மூலமாய் அநேகர் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தாமதமாய் அற்புதங்களை செய்வார். ஆகவே உங்க வாழ்க்கையில வருகிற தாமதங்களை குறித்து கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். இயேசு சரியான நேரத்திலே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அற்புதங்களை செய்வார். அதன் மூலமாய் அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அற்புதத்தை கண்டு இயேசுவை விசுவாசிப்பார்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you.